இன்னைக்கு நம்ம உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தடை நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம பேஜுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்கள் ட்ரேடர் தீனா. ரூல் என்னென்னா, ட்ரேட் பண்ண மார்க்கெட் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற அந்த டேஸில் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இதை நீங்கள் கம்பல்சரி புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் க்ளோஸ் அண்ட் வாக்ட் அவே. நிறைய பேருக்கு இப்போ நான் சொல்ல போகிற இந்த மைண்ட் செட் இருக்கும். அதாவது டெய்லி ட்ரேட் நம்மளுக்கு பண்ணணும். டெய்லி ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக ஏதாவது ஒரு என்ட்ரி எடுத்தே ஆகணும், இல்லைனா அவங்களுக்கு தூக்கமே வராது. அப்படி பிளைண்டாக ஒரு ப்ரெஷரில் போய் எடுக்கிற என்ட்ரியில் கடைசியில் நம்மளுக்கு எண்டிங்கில் வர்றது லாஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, மார்க்கெட் சில நாள் ரொம்ப மார்க்கெட் கிளியர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ அன்றைக்கி நீங்கள் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி மார்க்கெட்டோட கன்ஃபியூஸ்டு டேஸில் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ட்ராப் ஆயிடுவீங்க. அன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே உங்களோட என்ட்ரி லெவல்ஸ் க்ளீனாக இருக்கா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுங்க, ப்ராஃபிட்டோட வெளியே வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் மார்க்கெட் இருக்கா, இல்லை நீங்கள் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கீங்களா, மார்க்கெட் அழகாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் கேபிட்டலை காப்பாற்றிட்டு வெளியே வாங்க. ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற சிம்பிளான ரூல். நீங்களும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி மார்க்கெட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நான் உங்கள் ட்ரேடர் தீனா.